தமிழக அரசியல்ல பரபரப்புக்கு பஞ்சமே இல்ல. செந்தில் பாலாஜி அவரு ஆரம்பத்துல கட்சி மாறின சமயத்துல அவரை வச்சு நிறைய செய்திகளை பரப்புனாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலை இலக்கா கொண்டு திமுக நிறைய முயற்சிகளை பண்ணிட்டு இருக்காங்க. திமுகவோட மேற்கு மண்டல தேர்தல் பணிகள்ல மிக தீவிரமா ஈடுபட்டு வராரு செந்தில் பாலாஜி. குறிப்பா கோயம்புத்தூர், கரூர் மற்றும் மற்ற மாவட்டங்கள்ல திமுகவோட வாக்கு வங்கியை பலப்படுத்த அவர் நிறைய அதிரடியான நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு வராராம். எதிர்கட்சிகளிடையே இது கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்காம். அவரோட அரசியல் பயணம் ஏற்கனவே பல கட்சி மாற்றங்களை கண்டிருக்கிறதுனால அவர் மீண்டும் கட்சி மாற போறாருன்னு வதந்திகள் எல்லாம் பரவுச்சு. இதையெல்லாம் திட்டமிட்டு அவர் மேல எல்லாருமே இந்த வதந்திகளை பரப்புறாங்கன்னு சொல்றாங்க. தற்போதைய சூழல்ல முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நம்பிக்கைக்குரிய ஒருத்தரா செந்தில் பாலாஜி அவரை இப்ப அவ்வளவு தூரம் நம்புறாங்களாம். வர தேர்தல்ல திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று தரதுல அவர் முழு கவனம் செலுத்திட்டு இருக்காராம். இத்தகைய செய்திகள் வேணும்னே அரசியல் களத்துல ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறதுக்காக அவர் கட்சி மாற போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வதந்திகளை பரப்புறாங்களாம். ஆனா செந்தில் பாலாஜி அவர் தீவிரமா ஒவ்வொரு கட்சியில இருக்கிறவங்க கிட்டையும் தயவு செஞ்சு நீங்க இந்த மாதிரி மக்களை சந்திக்காம இருக்காதீங்க, மக்களை சந்திங்க, நம்ம செஞ்ச நல்லதெல்லாம் எடுத்து சொல்லுங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து கட்சிக்காக உழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காராம். பல முயற்சிகள் பண்ணி இந்த முறை எப்படியாவது பெரிய அளவுல வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக அவரும் நிறைய முயற்சிகள் எடுக்கிறதா தகவல் வெளியாகிருக்கு.